சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். என்ன செருப்பால அடிச்சிருக்காங்க, தொடப்பு கட்டையில அடிச்சிருக்காங்க, என்ன கீழே போட்டு அவங்க காலால மிதிச்சிருக்காங்க. என் ட்ரெஸ் ஃபுல்லா வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க, அவங்க முன்னாடி நான் சிங்கப்படுத்தினாங்க. நான் உன்னை எவ்வளோ அடிச்சாலும் அடிச்சு சாவடிச்சாலும் யாரும் கேட்க முடியாது. எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான். ரத்தம் வழிய வழிய அடி, ஆடைகளை கலற்றி அவமானம், கீழே போட்டு மிதி, மிளகாய்த்தூளை கரைத்து குடிக்க சொல்லிய கோரம், பச்சை மிளகாயை சாப்பிட சொல்லி கொடூரம் என காதில் கேட்கும் போதே உறைய வைக்கும் படுபாதக கொடும் செயல்களை அரங்கேற்றி வீட்டு வேலைக்கு வந்த இளம் பெண்ணை அணு அணுவாக சித்திரவதை செய்ததாக பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் மீது எழுந்திருக்கும் புகார் நெஞ்சை பதற வைக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் 12ஆம் வகுப்பு முடித்த கையோடு புரோக்கர் மூலமாக பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். மனநலம் பாதிக்கப்பட்டு தந்தை வீட்டை விட்டே சென்றுவிட தன்னையும் தம்பியையும் வளர்க்க கஷ்டப்படும் தாயின் முகத்திற்காக வேலையும் கொடுத்து படிக்கவும் வைப்பதாக கூறியதை நம்பி எம்எல்ஏவின் மகன் வீட்டுக்கு வேலைக்கு சென்றதாக கூறுகிறார் அந்த இளம்பெண். கடந்த ஏப்ரல் மாதம் வேலைக்கு சென்ற இளம்பெண்ணுக்கு 2 நாட்களில் நரகத்திற்குள் சிக்கிக் கொண்டது தெரிந்தது. ஒரு நொடி கூட ஓய்வின்றி இரவும் பகலும் வேலை இருக்க இளம்பெண் தனது வீட்டிற்கே செல்வதாக கூறியிருக்கிறார். ஆனால் செல்போனை பறித்து வைத்துக் கொண்டு வீட்டுக்கு அனுப்பாமல் எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள் மேர்லின் ஆண்டோ சித்திரவதை செய்ததோடு குடும்பத்தை கொலை செய்து விடுவோம், வீட்டை கொளுத்தி விடுவோம் என உயிர் பயத்தை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கிறார் அந்த இளம்பெண். போன் புடிங்கி வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை என் கண்ணத்துல அரைஞ்சாங்க. நான் சொன்னேன் இல்லை எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் போயிடுறேன்ட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ போற அப்படின்னா உங்க அம்மாவை சாவடிச்சிருவேன், ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சிருவேன், உன் தம்பியை ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொண்டுருவேன், உங்க வீடு இல்லாத மாதிரி பண்ணிடுவேன், உங்க வீட்டை எரிச்சிருவேன் அப்படின்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. 8 நாட்கள் கழித்து தாய் செல்வி மகளை பார்க்க வந்த நிலையில் கொடுமைப்படுத்தியதை வெளியில் சொல்லக்கூடாது என இளம்பெண்ணை மிரட்டிய எம்எல்ஏவின் மருமகள் மேர்லின் ஆண்டோ நைஸாக பேசி அக்ரிமெண்ட்டும் எழுதி வாங்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள் மேர்லின் ஆண்டோவின் சித்திரவதை அளவில்லாமல் சென்றிருக்கிறது என்ற புகார் எழுந்திருக்கிறது. எம்எல்ஏ குடும்பம் என்பதால் யாரும் கேட்க முடியாது என சொல்லியே கொடுமைப்படுத்தியதாக கண்களில் வழிந்தோடும் கண்ணீரோடு கூறினார் அந்த இளம்பெண். அவங்க சொல்றாங்க என்கிட்ட, நான் உன்னை எவ்வளோ அடிச்சாலும் அடிச்சு சாவடிச்சாலும் யாரும் கேட்க முடியாது. எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான். ஏன்னா நாங்க அந்த வசதியில இருக்கிறோம், அந்த இடத்துல இருக்கிறோன்னு சொன்னாங்க. குழம்பு கரண்டியால் மண்டை உடைய அடி, துடைப்பக்கட்டையால் பழுக்க அடி, செருப்பால் அடி, கீழே போட்டு மிதி, ரத்தம் வழிந்தோடினாலும் மனமிறங்காமல் அடி, கத்தரிக்கோல் வைத்து கை மற்றும் வாயில் தாக்குவது, நெஞ்சிலேயே மிதிப்பது என எம்எல்ஏவின் மகன் வீட்டில் இருந்த ஒவ்வொரு நொடியும் கொடூரத்தை அனுபவித்ததாக பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் கண்ணீரோடு விவரிப்பது கண்களை குளமாக்கி ரணமாக்குகிறது. என்ன தைரியமா அடிக்கலாம், அந்த பொண்ணை யாரை கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருக்க குழம்பு கரண்டி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன செருப்பால அடிச்சிருக்காங்க, தொடப்பு கட்டையில அடிச்சிருக்காங்க, என்ன கீழே போட்டு அவங்க காலால மிதிச்சிருக்கிறாங்க. ரத்தம் ஒழுகும், கெஞ்சுவான், கை எடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருங்கக்கா, என்னால முடியல, என்ன இப்படியே விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு விட மாட்டாங்க. அப்பையும் போட்டு அடிப்பாங்க. இன்னும் கொடுமையாக இரவு 2 மணிக்கு தூங்கி தாமதமாக எழுந்ததற்காக ஏர் ஸ்ட்ரைட்னரை வைத்து கையில் சூடு வைத்ததோடு கழுத்தை பிடித்து நெரித்து முடியை வெட்டி மரணத்திற்கு அளவான கொடுமைகளை செய்ததாக கூறப்படுவதற்கு இளம்பெண்ணின் உடலில் இருந்த கண்டிப்போன இரத்த காயங்களும் வெட்டு தழும்புகளும் கந்தர்வ கோலமாக கிடக்கும் தலைமுடியும் நக கீறல்களும் தான் சாட்சியே. தன்னை விட்டுவிடும்படி காலில் விழுந்து கெஞ்சி கதறியும் வெளியில் எங்கேயும் விடாமல் 24 மணி நேரம் வேலை பார்க்க சொல்லி
அடிமை போல அடைத்து வைத்தார்கள். ஒரு நாள் முழுக்க ரத்தம் வழிய வழிய குழம்பு கரண்டியால் ஓட ஓட அடித்துக் கொண்டே இருந்தார்கள் என அந்த இளம்பெண் கூறும் ஒவ்வொரு விஷயமும் கேட்போரை பதற வைக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லா குழம்பு கரண்டி வச்சு அந்த குழம்பு கரண்டி வளையிற அளவுக்கு என்ன அடிச்சாங்க. உடம்பு ஃபுல்லா என் கையை தூக்க சொல்லி என் ஜஸ்ட் அடிச்சாங்க. என்னால வலி தாங்க முடியல. அப்பயும் அடிக்கிறாங்க. அடிச்சா கூட பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டே நீ வேலை செய்யணும், இந்த வேலை செய்யன்னு சொல்லி ஓட ஓட விட்டு என்ன அடிச்சு வேலை செய்ய வச்சாங்க. என் தலை ஃபுல்லா அடிச்சாங்க. தலையில இருந்து பிளட் வருது. கேட்க யாரும் இல்லை என்ற அகந்தையில் வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தி அரக்கத்தனமாக நடந்து கொண்டதோடு மிளகாய் தூளை கரைத்து குடிக்க சொல்லி கதறல் சத்தத்தை காதில் கேட்டு ரசித்தது, பச்சை மிளகாயை சாப்பிட சொல்லி வேடிக்கை பார்த்தது என இளம்பெண் கூறும் ஒவ்வொரு விஷயமும் நடுநடுங்க வைக்கிறது. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் செய்யக்கூடாத காரியத்தையும் எம்எல்ஏவின் மருமகள் மேர்லின் ஆண்டோ அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. ஆடைகளை களைந்து மற்றவர்கள் முன்பாக கூனி குறுகி நிற்க வைத்து மானபங்கப்படுத்தியதாக சொல்லப்படுவது பதற வைக்கிறது. சொல்லக்கூடாது. என் ட்ரெஸ் ஃபுல்லா வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க. அவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கூடி குறுகி உட்கார்ந்து இருந்த ட்ரெஸ் இல்லாம. இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு போக இளம்பெண் அனுமதி கேட்க அப்போதும் விட முடியாது என அடம்பிடித்த எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பத்தார் பெண்ணின் தாய் பேசியதை அடுத்து அனுப்பி வைக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ, மருமகள் மேர்லின் ஆண்டோ, மேர்லினின் தாய் தந்தை என குடும்பமே சேர்ந்து அந்த இளம்பெண்ணை சென்னையில் இருந்து ஏற்றி வந்து நல்லவர்கள் போல நடித்து வீட்டிலேயே வந்து விட்டு சென்றிருக்கின்றனர். முன்னதாக பாதி வழியில் காரை நிறுத்தி பொங்கல் முடிந்து மீண்டும் வேலைக்கு வந்து விடுவேன், இன்னும் 2 ஆண்டுகளுக்கு வேறு எங்கேயும் வேலைக்கு செல்ல மாட்டேன் என மிரட்டி பயமுறுத்தி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு கொடூர வில்லத்தனமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. போகக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க. மிரட்டிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், ப்ளீஸ் அக்கா நான் போயிட்டு வந்துருவேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் மறுபடியும் வந்து இங்கேயே வேலை செய்யறேன்னு சொன்னேன். இல்லை உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அவங்க அட்வொகேட்ட ஒரு பத்திரம் மாதிரி ரெடி பண்ணி 2 வருஷத்துக்கு இங்கதான் இருப்பேன், 3 வருஷத்துக்கு இங்கேதான் இருப்பேன், நான் ஏமாத்திட்டு போக மாட்டேன், நான் அப்படி ஏமாத்திட்டு போனா என் வீட்டையும் என் குடும்பத்தையும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அவங்களா ஒரு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. படிக்க வைப்பதாக கூறித்தான் வேலைக்கு அழைத்து சென்றார்கள் என்ற நிலையில் படிக்க 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருப்பதாக மட்டும் கூறிய எம்எல்ஏவின் குடும்பத்தினர் கடைசி வரையிலும் அந்த ரசீதை கண்ணில் காட்டவே இல்லை எனவும் கூறப்படுகிறது. படிக்க வைத்து வேலை கொடுக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் தனது மகளை வேலைக்கு அனுப்பியதாக கதறிய தாய் கணவன் புத்தி பேதளித்து சென்றுவிட பிள்ளையின் உயிரும் போய்விடுமோ என பயமாயிருக்கு என கண்ணீர் வடித்தார். அவங்களும் நான் இப்போ வேலை செஞ்சுட்டு நான் படிச்சுக்கிறேன், காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் அனுப்பினேன் சார். நான் நம்பி தான் அனுப்பினேன். ஆனால் இந்த மாரி சூடு வச்சு சிசுரால கையெல்லாம் கட் பண்ணி நெகத்தலை கீச்சு சூடு வச்சு கண்ணில் வந்து கரண்டியில் அடிச்சு என் பிள்ளையர் என்ன நேனமா ஆக்கிட்டாங்க சார். இது குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளிக்கவே அந்த போலீசார் சம்பவம் நடந்தது திருவான்மியூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி என அங்கு தகவல் தெரிவித்திருப்பதாக தெரிவித்தனர். சம்பவம் குறித்து விளக்கம் கேட்க எம்எல்ஏ மகன் ஆண்டோ மதிவாணனை தொடர்பு கொண்டபோது கொடுமைப்படுத்தியதாக கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்றும் கடந்த மாதம் கூட இளம்பெண்ணுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதாக தெரிவித்தார். வீட்டில் விடும்போது கூட அரிசி பழங்கள் புத்தாடைகளை வாங்கி கொடுத்துத்தான் விட்டு வந்ததாக கூறிய எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் வேலைக்கு வரப்பிடிக்காமல் இப்படி அவதூறு பரப்பி வருவதாக கூறினார். உங்களுடைய மனைவி தான் வந்து அதிகமா வந்து துன்புறுத்துறதா வந்து அந்த பொண்ணு குற்றச்சாட்டு. ஏங்க நான் வீட்டுல இல்லைங்க, வேலைக்கு போயிடுறேங்க, வேற யாருங்க சொல்ல முடியும். நாங்க வீட்டுல வேலை திருப்பி வரணும்னு சொல்லி நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னனால அதுக்கு வர பிடிக்கலன்னு நினைக்கிறேங்க. அது வந்து அதுக்காகவே நெத்தில வந்து கதவு திறக்கும் போது இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சு. நான் அப்பவே வீட்டுல அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே சொன்னேன், நீ திருப்பி வராம இருக்கிறது தான் இதை பிளான் பண்ற போல அப்படின்றத. அதெல்லாம் இல்லவே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.